தேசிய மட்டத்தில் சாதிக்கக்கூடிய கூடைப்பந்தாட்ட வீரர் ஒருவர் வடமாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அர்ஜுன ரெட்டி சில்வா தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறினார். வடமாகாணத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் செயலமர்வு வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி சந்திரஸ்ரீ தலைமையில் யாழ் கோப்பாய் பகுதியில் நேற்று நடைபெற்றது. අපේ දැල්පන්දු ක්‍රීඩාවේ මේ උතුරු ප්‍රදේශයෙන් මේ ටැලන්ට් අයිඩෙන්ටිෆිකේෂන් කියන අපේ வலைப்பந்தாட்டத்தில் திறமையானவர்களை தெரிவு செய்யும் பொறுப்பு எமக்குள்ளது. வடமாகாணத்தில் இருந்து தர்ஜினி சிவலிங்கம் தற்போது வலைப்பந்தாட்ட அணியின் உபத்தலைவராக செயற்படுவதுடன் போட்டிகளிலும் கலந்து கொள்கின்றார். எதிர்காலத்தில் 6 அடி 2 அங்குலம் உயரமான கணேசன் என்பவரை தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என நாம் நம்புகின்றோம். කියන ක්‍රීඩකයා ජාතික තලයට ගේන්න පුළුවන් කියලා අපි විශ්වාස කරනවා. අපිට ජාති ભેදයක් නැහැ. ක්‍රීඩා කරන්න ගියාම ඔක්කොම එකයි. எமக்கு இனபேதமில்லை. விளையாட்டு என்று வந்தால் அனைத்தும் ஒன்றாகும். எம்மிடையே மதபேதமில்லை. ஒலிம்பிக் போட்டியில் நான் இலங்கையர் மட்டுமே. சிங்களமா, பௌத்தமா, வரக்கா புலவா, கேகாலியா என்ற எதுவுமே எமக்கு இல்லை. எமது மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம் என அனைத்தையும் உலகத்தவர்களுக்கு காண்பிப்பதற்கான அரங்கமே விளையாட்டாகும். இவர்களை முறையாக நெறிப்படுத்தி சக்தி அளித்து அறிவுரைகளை வழங்கி முன்னோக்கி கொண்டு சென்றால் எமக்கு சர்வதேச ரீதியில் வெற்றிகளை குவிப்பது பாரியதொரு விடயமல்ல. දැනුවත් කරලා ඉදිරියට ගත්තොත් අපිට ලෝක ජයග්‍රහණ ලබනවා කියන එක මහා ලොකු දුරක නැහැ.